So next one, construct a push down automata that accepts palindrome for the language L is equal to WCW reverse, W is equal to A plus B the whole plus. அதாவது நம்மளோட லாங்குவேஜ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிண்ட்ரோம் ABCBA இப்படி இருக்கும். அதாவது ரிவர்ஸ் பண்ணாலும் நம்மளுக்கு அதே ஸ்ட்ரிங் கிடைக்கிற மாதிரி இருக்கிறது தான் நம்மளோட லாங்குவேஜ். இப்போ இதுக்கு எப்படி டிரான்சிஷன் டயக்ராம் வரையுது, புஷ் டவுன் ஆட்டோமேட்டா வரையுதுன்னு பார்க்கலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டாக் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு ஸ்டாக்ல நம்மளுக்கு என்ன இருக்கும், Z0 இருக்கும். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒன்னா A வரலாம் இல்லை B வரலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு Z0ல ஒன்னா, ஏன்னா நம்ம இங்கே A ப்ளஸ் காம்பினேஷன்ஸ் ஆஃப் A's அண்ட் Bஸ்னு சொல்லிட்டோம். இப்படியும் வரலாம், BBC BBன்னு வரலாம், BAC BABன்னு வரலாம். ஓகேவா? ஸோ A வந்தாலும் ஸ்டாக்ல புஷ் பண்ணிடணும், B வந்தாலும் ஸ்டாக்ல புஷ் பண்ணிடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஏஸ் வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், ஸ்டாக்ல புஷ் பண்ணணும். எவ்வளோ நம்பர் ஆஃப் பிஸ் வந்தாலும் ஸ்டாக்ல புஷ் பண்ணணும். ஓகே, அடுத்து ஏக்கு மேலே பி வந்தாலும் புஷ் பண்ணணும், பிக்கு மேலே ஏ வந்தாலும் புஷ் பண்ணணும். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டாக்ல Z0 இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஏ வந்தாலும் புஷ் பண்ணணும். ஏன்னா இங்கே பாருங்க, ஏ வந்தாலும் புஷ் பண்ணணும், பி வந்தாலும் புஷ் பண்ணணும். ஸோ என்ன வந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், புஷ் பண்ணணும். அப்போ ஏக்கு அப்புறம் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஏஸ் வேணாலும் வரலாம், எவ்வளோ நம்பர் ஆஃப் பிஸ் வேணாலும் வரலாம். ஸோ அப்படி வந்தாலும் புஷ் பண்ணணும். அப்புறம் பிக்கு அப்புறம் எவ்வளோ நம்பர் ஆஃப் பிஸ் வேணாலும் வரலாம், ஏ வரலாம், ஏபி வரலாம், மாறி மாறி எப்படி வேணாலும் வரலாம். அப்போ நம்ம கான்செப்ட் எப்படி எழுதணும், ஏக்கு மேலே ஏ வந்தாலும் புஷ் பண்ணும், பிக்கு மேலே பி வந்தாலும் புஷ் பண்ணும், ஏக்கு மேலே பி வந்தாலும் புஷ் பண்ணும், பிக்கு மேலே ஏ வந்தாலும் புஷ் பண்ணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட். இப்போ நம்ம எப்போ வந்து சிங்கிற லெட்டர் பார்க்குறோமோ அப்போ என்ன பண்ணணும், டாப் ஆஃப் த ஸ்டாக்ல என்ன வேணாலும் இருக்கலாம், ஏ இருக்கலாம், பி இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், இந்த ரெண்டில் எது வேணாலும் இருக்கலாம். அதை ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்த ஸ்டேட்க்கு மூவ் ஆகணும். அடுத்த ஸ்டேட்க்கு மூவ் ஆகும்போது நீ ஏவை ரீட் பண்ணுற அப்படின்னா, ஏவை ரீட் பண்ணும்போது டாப் ஆஃப் த ஸ்டாக்ல ஏ இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை பாப் அவுட் பண்ணணும். டாப் ஆஃப் த ஸ்டாக்ல பி இருந்துச்சுன்னா அதை நம்ம பின்னு ரீட் பண்ணும்போது பாப் அவுட் பண்ணணும், இல்லைன்னா பாப் அவுட் பண்ணக்கூடாது. இதை நான் உங்களுக்கு டயக்ராம் போடும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. ஃபர்ஸ்ட் Q0ங்கிற ஸ்டேட்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லிட்டேன், ஏ வந்தாலும் புஷ் பண்ணும், பி வந்தாலும் புஷ் பண்ணும். ஓகே, அப்போ ஏ கமா டாப் ஆஃப் த ஸ்டாக்ல Z0 இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணிடுறேன், புஷ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ அடுத்து இதே இது வந்து பிக்கு. ஓகே, இப்போ நான் வந்து பியை ரீட் பண்ணுறேன், டாப் ஆஃப் த ஸ்டாக்ல எதுவுமே இல்லை, Z0 இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், சாரிங்க கமா, இந்த இடத்துல பி Z0ன்னு போட்டுறேன். ஓகேவா? இப்போ அடுத்து ஏக்கு அப்புறம் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஏஸ் வேணாலும் வரலாம் இல்லையா? அப்போது ஏக்கு அப்புறம் ஏ கமா ஏஏ, அதாவது டாப் ஆஃப் த ஸ்டாக்ல இப்போ எனக்கு ஏ இருக்கு, நான் ஏவை புஷ் பண்ணுறேன். அதே மாதிரி டாப் ஆஃப் த ஸ்டாக்ல எனக்கு பி இருக்குங்கும் போது நான் பியை புஷ் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ டாப் ஆஃப் த ஸ்டாக் ஏங்கிற இன்புட் ரீட் பண்ணுறேன், டாப் ஆஃப் த ஸ்டாக்ல எனக்கு பி இருக்குங்கும் போது டாப் ஆஃப் த ஸ்டாக் அப்படியே வச்சுட்டு, ஓகே, நான் ஏவை ரீட் பண்ணுறேன், டாப் ஆஃப் த ஸ்டாக்ல பி இருக்கு, நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை அப்படியே வச்சுட்டு நான் வந்து ஏவை அப்படியே வச்சுட்டு பியை புஷ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த இடத்துல நான் என்னோட இன்புட் வந்து பி. ஓகே, என்னோட இன்புட் வந்து பி, ஸ்டாக்குக்கு நான் கொடுக்க போகிறது ஏ. அப்போ என்ன பண்ணணும், நான் வந்து பி அப்படியே வச்சுட்டு ஏவை புஷ் பண்ணணும். ஓகேவா? இது முடிஞ்சிச்சா? இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், இப்போதைக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக் இது என்னவோ அதை வரைஞ்சாச்சு. அடுத்து இப்போ நான் வந்து சியை பார்க்குறானோ அப்போ நான் என்ன பண்ணணும், டாப் ஆஃப் த ஸ்டாக்ல எய்தர் ஏ இருக்கும் இல்லை, சாரி இங்கே கமா, எய்தர் ஏ இருக்கும் இல்லை பி இருக்கும் கமா. ஓகே, எய்தர் ஏ ஆர் பி. அதை நான் என்ன பண்ணணும், எதுவுமே பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு அடுத்து Q1க்கு போயிடுறேன். ஓகே, இப்போ Q1ல நான் வந்து ஐ எம் ரீடிங் தி இன்புட் ஏவை ரீட் பண்ணும்போது நான் டாப் ஆஃப் தி ஸ்டாக்ல ஏ இருந்தால் அதை பாப் அவுட் பண்ணும், பியை ரீட் பண்ணும்போது டாப் ஆஃப் தி ஸ்டாக்ல பி இருந்தால் அதை பாப் அவுட் பண்ணும். ஸோ இந்த ரெண்டு தான் கான்செப்ட். இது இப்போ இன்புட் டு எப்சிலான் டாப் ஆஃப் தி ஸ்டாக்கு Z0 அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபைனல் ஸ்டேட்க்கு போயிடலாம். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து இதை நான் இப்போ பார்ஸ் அவுட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ we will take an example. ஓகே, WABCBAA. ஓகே, இப்போ இதை எப்படி ரீட் பண்ணாலும் இப்படி ரீட் பண்ணாலும் we will get the same string. கரெக்டாக? இப்போ நம்ம இங்கே வந்து பாருங்கள், இப்போ இந்த இடத்துல நம்மளோட டிரான்சிஷன் டயக்ராம் இது. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஐ எம் இந்த ஸ்டேட் Q0ங்கிற ஸ்டேட்டில் இருக்கேன். நான் ஸ்டாக் சிம்பிளில் எனக்கு என்ன இருக்குது, ஸ்டாக் சிம்பிளில் Z0 இருக்குது. ஸோ ஏ Z0 நான் என்ன பண்ணுறேன், ஏவை வந்து புஷ் பண்ணுறேன் ஸ்டாக்ல. ஓகேவா? ஏ Z0 ஐ எம் புஷிங் இன்டு Q0லேருந்து ஏவை ரீட் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன், ஏவை புஷ் பண்ணுறேன். அடுத்து Q0லேருந்து நான் ஏவை ரீட் பண்ணுறேன். ஓகே, Q0லேருந்து நான் ஏவை ரீட் பண்ணுறேன். எந்த ஸ்டேட்லேயே தான் இருக்கேன், Q0லேயே தான் இருக்கேன். ஓகே, ஏவை ரீட் பண்ணும்போது டாப் ஆஃப் தி ஸ்டாக்ல என்ன இருக்கு, ஏவை ரீட் பண்ணும்போது டாப் ஆஃப் தி ஸ்டாக்ல ஏ இருந்தால் நம்ம என்ன தான் பண்ணணும், திரும்பியும் புஷ் பண்ணிக்கணும். அடுத்து நான் Q0லேயே தான் இருக்கேன், நான் பியை ரீட் பண்ணுறேன். இப்போது Q0ல இருக்கேன், பியை ரீட் பண்ணுறேன், டாப் ஆஃப் தி ஸ்டாக்ல என்ன இருக்குது, ஏ இருக்குது. கரெக்டாக? அப்போது பியை ரீட் பண்ணும்போது ஏ இருந்தால் நம்ம என்ன தான் பண்ணணும், பியை புஷ் தான் பண்ணணும். ஓகே, இப்போ புஷ் பண்ணதும் நான் திரும்பி எந்த ஸ்டேட்டில் தான் இருக்கேன், Q0லேயே தான் இருக்கேன். ஓகே, இப்போ நான் Q0லேருந்து சியை பார்க்குறேன், Q0லேருந்து நான் சியை ரீட் பண்ணுறேன். சியை ரீட் பண்ணும்போது டாப் ஆஃப் தி ஸ்டாக்ல என்ன இருக்குது, பி இருக்குது. அதை அப்படியே வச்சுட்டு நான் எங்கே மூவ் ஆகுறேன், Q1க்கு மூவ் ஆகுறேன்.
ஓகே, இப்போ Q1லேருந்து நான் பியை ரீட் பண்ணுறேன் டாப் ஆஃப் தி ஸ்டாக்ல என்ன இருக்குது பி. ஸோ பி மேட்சஸ். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை நம்ம பாப் அவுட் பண்ணி வெளியே எடுத்துடணும். ஓகேவா? அடுத்து Q1லேருந்து நான் பியை ரீட் பண்ணும்போது எங்கே தான் இருக்கேன், Q1லே தான் இருக்கேன். இப்போ Q1லேருந்து நான் ஏவை ரீட் பண்ணுறேன். டாப் ஆஃப் தி ஸ்டாக்ல என்ன இருக்குது, ஏ இருக்குது. ஸோ இட் மேட்சஸ். ஸோ பாப் அவுட் பண்ணிடலாம். அடுத்து நான் Q1லே தான் இருப்பேன். திரும்பி ஏவை ரீட் பண்ணுறேன். ஏ மேட்சஸ், பாப் அவுட் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல எப்சிலான் இருக்கும். Q1லேருந்து நான் எப்சிலானை ரீட் பண்ணுறேன். டாப் ஆஃப் தி ஸ்டாக்ல Z0 இருக்குது. அப்படிங்கும்போது we will move to the final state. ஓகே, ஸோ இப்போ இதே பாருங்கள். ஐ எம் டேக்கிங் another example ABAA. ஓகே, இப்போ இப்படி ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து பாருங்கள், I am in the input, I am in the state Q0, I am reading the input ஏவை ரீட் பண்ணுறேன். ஸ்டாக்ல யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா Z0. ஓகே, ஸோ Z0. அப்போ என்ன பண்ணுறோம், ஏவை புஷ் பண்ணுறோம். ஓகே, Q0லேருந்து ஏவை ரீட் பண்ணுறேன், ஏவை புஷ் பண்ணுறோம், அதே ஸ்டேட்லேயே தான் இருக்கும். Q0லேருந்து பியை ரீட் பண்ணுறேன். சாரி, இந்த இடத்துல சி வரும். ஓகே, Q0லேருந்து நான் வந்து பியை ரீட் பண்ணுறேன். பியை ரீட் பண்ணும்போது டாப் ஆஃப் தி ஸ்டாக் ஏ இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணிடுறேன், அதை புஷ் பண்ணிடுறேன். பியை புஷ் பண்ணதுக்கப்புறம் திரும்பியும் Q0ல இருக்கேன். Q0லேருந்து ஐ எம் ரீடிங் இன்புட் சியை ரீட் பண்ணுறேன். டாப் ஆஃப் தி ஸ்டாக் பி, அதை அப்படியே வச்சுட்டு ஐ எம் மூவிங் டு தி Q1. இப்போ நான் Q1ல ஏவை ரீட் பண்ணுறேன். Q1ல ஏ ரீட் பண்ணும்போது டாப் ஆஃப் ஸ்டாக்ல ஏ இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஆனால் நம்மளுக்கு பி இருக்குது. ஓகே, டாப் ஆஃப் தி ஸ்டாக் ஏ இருந்தால் அது பாப் அவுட் பண்ணும். இப்போ இங்கே பி இருக்கனால இதோட இது வந்து என்ன சொல்லிடும்னா, இந்த ஸ்ட்ரிங் வந்து ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிடும். ஸோ இந்த இடத்துல we are constructing here deterministic push down automata. இந்த இடத்துலையும் நம்ம என்ன பண்ணுறோம், deterministic push down automata கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஸோ இதே வந்து நம்ம நான் டிட்டர்மினிஸ்டிக்லையும் இந்த செப்பரேட்டர் இல்லாமல் பண்ணோம் அப்படின்னா நான் டிட்டர்மினிஸ்டிக்கில் தான் பண்ண முடியும். ஸோ அது வந்து எப்படிங்கிறதையும் நம்ம அப்கமிங் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே.